கேஜேசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த மகாமகத்தை ஒட்டி அடுத்தது சந்திர கிரகணம் அப்படி சொல்லக்கூடியது 3ஆம் தேதி மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்கிறது. இந்த சந்திர கிரகணம் மதியானம் 3 மணிக்கே ஆரம்பிச்சிடுது. அது சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி நாடுகள்லாம் தெரிய வரும். இப்போ நம்ம நாட்டுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மாலை 6:22க்கு மேலே 6:45 வரைக்கும் தான், ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் அந்த சந்திர கிரகணம் நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் நம்மளுக்கும் தோஷம் உண்டு. இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது மறுநாள் காலையில் புதன்கிழமை காலையில் நீங்கள் தோஷ பரிகாரம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. யாரெல்லாம் இந்த தோஷ பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பூர நட்சத்திரத்தில் தான் இந்த சந்திர கிரகணம் நிகழுது. இது தூம்பர வர்ணம்னு சொல்லக்கூடியது. தூம்பர வர்ணம்னாக்கா அதாவது ரெட் மூன், சிவந்த நிறமாக தெரியக்கூடியது. ஒரு 3.5 மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. இந்த சந்திர கிரகணத்தை பற்றி நிறைய சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, இது யார் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பூர நட்சத்திரம், உத்திரம், மக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு துணையாக இருக்கக்கூடியது பூராடம், அடுத்தது பரணி நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரமும் இது கூட சேர்ந்து வருது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் பரிகாரம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. மறுநாள் காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சுத்தமாகிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு அம்பாவை போய் ஒரு தரிசனம் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு குங்கும அர்ச்சனை செஞ்சு அந்த குங்குமத்தை வாங்கி இட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் எளிமையான ரொம்ப ஒரு பரிகாரம். இது செஞ்சு இந்த ராசிக்காரர்கள், அதாவது மேஷ ராசியில் பிறந்தவங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்க, தனுசு ராசியில் பிறந்தவங்க, இவங்கெல்லாம் இந்த சந்திரகிரகண தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்க வேண்டியது இதுதான் எளிமையான முறை. நன்றி, வணக்கம்.